தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை துவக்கம். மே 10ஆம் தேதி வரை துறை வாரியாக மானிய கோரிக்கை மீது விவாதம். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி என எந்த மாநிலத்திற்கும் சளைத்தது அல்ல தமிழகம். முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் மாநில கல்விக் கொள்கை குழு அமைப்பு. 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்திற்கு என தனி கல்விக் கொள்கை உருவாக்குவது பெருமைக்குரிய விஷயம். நமது மாணவர்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். 2000 பேருந்துகளில் சிசிடிவி கேமரா. புகார்களை தெரிவிக்க தனி கட்டுப்பாட்டு அறை அமைக்கவும் போக்குவரத்து துறை திட்டம். மக்களை பற்றி கவலைப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மத்திய நிதிக்குழு கடிதத்தின் அடிப்படையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டது என அமைச்சர் KN நேரு விளக்கம். மத்திய அரசின் உத்தரவை காட்ட முடியுமா என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி கேள்வி. கடந்த அதிமுக ஆட்சியில் புதிய மின்திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களையும் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. காதலிக்க மறுக்கும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவதா? இரும்பு கரம் கொண்டு அடக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ₹5 லட்சம் லஞ்சம் பெற்ற மாவட்ட குற்றப்பிரிவு DSP கைது. நிலப்பிரச்சினை வழக்கில் பேரம் பேசிய நிலையில் அதிரடி நடவடிக்கை. சிறுவனை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த சம்பவத்தில் தலைமை ஆசிரியை, உதவி தலைமை ஆசிரியை மீது வழக்கு. குழந்தை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. சாகை வார்த்தலுடன் சித்திரை திருவிழா துவக்கம். மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி. இருபத்தி யூடியூப் சேனல்களை முடக்கியது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். தவறான தகவல்களை பரப்பியதால் நடவடிக்கை. இலங்கையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. பிரச்சனையை சமாளிக்க அரசு தீவிர நடவடிக்கை. இலங்கையில் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை. போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரிக்கை.